செகண்ட் டீடைல் பார்க்க போறோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் சொல்ல வரேன். டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் உள்ள ஃபாரஸ்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுங்க, அதை பத்தி எழுதுங்க நீங்க கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட்ல நிறைய டைப் இருக்கு, அதை தான் இந்த மேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் வெஜிடேஷன்னா என்னன்னா, நேச்சுரல்னா இயற்கையா, வெஜிடேஷன்னா செடி கொடி மரம்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் சேர்த்து வெஜிடேஷன் சொல்லுவாங்க. அந்த நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியானா இப்ப ஃபாரஸ்ட்டை தான் இங்க குறிச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட்டை டிஃப்ரெண்ட் கலர்ல போட்டிருக்காங்க, அதோடைய பேர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு மேப்பை முதல் எப்படி பார்க்கணும்னா அதோடைய கலரை பேஸ் பண்ணி கீழே வந்து இந்த பாக்ஸ்ல போய் பார்க்கணும். இப்ப டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், கோஸ்டல் ஃபாரஸ்ட் இதெல்லாம் பத்தி தான் நம்ம படிக்க போறோம் நம்ம ஆன்சர்ல. இதுல கோல்ட் டெசர்ட் ஃபாரஸ்ட்ன்றது நம்மளுக்கு ஆன்சர்ல வராது. அப்படின்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். கோல்டு டெசர்ட்னா அதிகமா குளிர் இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல எந்த செடியுமே வளராது. செடி வளராத இடத்த தான் டெசர்ட்னு சொல்லுவோம், பாலைவனம்னு சொல்லுவோம். ராஜஸ்தான்லாம் தெரியும், அது ஹீட்னால செடி வளராது. அதுதான் ராஜஸ்தானோட தார் டெசர்ட்லாம் சொல்லுவோம். ஆனா கோல்டு டெசர்ட்னா என்னன்னா, மலைப்பகுதியில அதிகமான குளிர் காரணத்தினால செடிலாம் வளராது, அதுக்கு பேரு கோல்டு டெசர்ட். இப்ப இந்த கோல்டு டெசர்ட்டை தவிர மத்த எல்லாமே நம்ம இந்த ஆன்சர்ல பார்ப்போம். இப்போ ஒரு ஆன்சர்ல ஒரு ஃபாரஸ்டா பார்க்கலாம். இந்த ஆன்சர் இங்க ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. ஒரு 2 பேஜஸ்க்கு வர மாதிரி இருக்கு. இந்த ஆன்சர் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருந்தாலும், ஆனா இந்த ஆன்சரை ஈஸியா எப்படி படிக்கலாம், இது எப்படி புரிஞ்சு ஈஸியா படிக்கலாம், ஆன்சர் எப்படி வந்து எக்ஸாம்ல ஈஸியா எழுதலாம். இவ்வளவும் எக்ஸாம்ல உங்களால 5 மார்க்குக்கு எழுத முடியாது. இது எப்படி எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறது, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஃபுல்லுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆனா எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது ஃபுல்லா படிக்க தேவையில்லை. அதை எப்படி படிக்கணும்னு அதுக்கு ஷார்ட்கட்டும் நான் இந்த வீடியோவோட கடைசியில சொல்லுவேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இப்ப ஆன்சரை பார்க்கலாம். The natural vegetation of India can be divided into following types. Natural vegetation என்னன்னு பார்த்தோம், இந்த மேப்ல தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கும் இங்க கலர் கொடுத்துருக்காங்க. இப்ப அதுல ஒரு ஃபாரஸ்டா எடுத்து இங்க பார்த்துட்டு அதை இங்க மேப்பை வச்சு புரிஞ்சுக்க போறோம். அதனால தான் மேப்பையும் இந்த சைடு வச்சிருக்காங்க. டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் எல்லாம் நேச்சுரல் வெஜிடேஷன், செடி கொடிகள் இல்ல மரங்கள் இதெல்லாம் இருக்கிறது வந்து வெஜிடேஷன் சொல்லுவோம். இயற்கையா இருக்கிறதுனால நேச்சுரல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். டிராபிக்கல்னா டிராபிக்கல் ரீஜியன்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இதை ஒரு மேப்பை வச்சு சொல்றேன், அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை கண்டினியூ பண்ணும். இங்க டிராபிக்கல்ன்ற வார்த்தையை புரியறதுக்காக உங்க ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற மேப் தான் இது, பொலிட்டிக்கல் மேப், இந்தியா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த மேப்ல தான் உங்களுக்கு அந்த லாட்டிடியூட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்காக இந்த மேப் எடுத்திருக்கேன். இப்ப இந்த மேப்ல டிராபிக்கல்னா என்னன்னா, ஈக்குவேட்டர்ல இருந்து மேல 23.5 டிகிரியும் ஈக்குவேட்டர்ல இருந்து கீழே சவுத் டைரக்ஷன்ல 23.5 டிகிரியும் கணக்கு பண்ணோம்னா அதுக்குள்ளார அது உள்ளார இருக்கிற அந்த இடத்துக்குள்ளார இருக்கிற இடத்த ரீஜியனை டிராபிக்கல்னு சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க 9 டிகிரி கொடுத்துருக்காங்க, இங்க 8 இருக்கு, இங்க 8 இருக்கு, 12 இருக்கு. இப்ப இங்க பாருங்க, இது எப்படி பார்க்கணும்னா இந்த நம்பரை விட்டுருங்க, இந்த நம்பர் இந்த கோட்டுக்கு மேல நம்பர் இருக்குல்ல அதுதான் டிகிரி. நல்லா புரிஞ்சுங்க, மத்த நம்பரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்கன்னா நான் அதையும் சொல்றேன். இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு தான் லாட்டிடியூட். இந்த பக்கம் கோடு இருக்குல்ல, இந்த டைரக்ஷன் அது வந்து லாங்கிடியூட். இந்த ஹரிசாண்டல்ல இருக்கிறது லாட்டிடியூட், வெர்டிகல்ல இருக்கிறது லாங்கிடியூட். இதெல்லாம் நம்ம நிறைய கொஸ்டின்ல பார்த்துட்டோம். இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல 8 டிகிரின்னு இருக்கு, மேல போக போக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 8, 12, 16, 20, அதுக்கப்புறம் 24 இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதா. இப்ப பாருங்க, இங்க டிராபிக் ஆஃப் கேன்சர்னு கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்த தான் 23.5 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். டிராபிக் ஆஃப் கேன்சர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈக்குவேட்டருக்கு மேல நார்த் டைரக்ஷன்ல இருக்கு, ஈக்குவேட்டருக்கு சவுத்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கு. இதை நீங்க வேர்ல்டு மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியான்றது ஈக்குவேட்டருக்கு மேல இருக்கும். அப்ப இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ன்றது என்னன்னா, டிராபிக்கல் ரீஜனுக்கு உள்ளார இருக்கிறதுனால இதுக்கு பேர் டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ரீஜன்னா என்ன, ஈக்குவேட்டர்ல இருந்து 23.5 டிகிரி, இங்க 23.5 டிகிரி டிராபிக் ஆஃப் கேன்சர்னு போட்டிருக்காங்கல்ல, இதுக்குள்ளாரதான் அந்த ஃபாரஸ்ட் இருக்கும். இதுக்கு மேல நார்த் டைரக்ஷன்ல இதுக்கு மேல வந்து இருக்காது, அதனாலதான் இதுக்கு பேரு டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ரீஜனுக்கு உள்ளார மட்டும் தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாரஸ்ட் மேப்புக்கு போயிடலாம். உங்களுக்கு ஒரு வார்த்தையும் புரியணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். இது போக போக அடுத்தடுத்த வீடியோல இந்த பேர்லாம் வருதுன்னா அதை அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், இதுலயே நான் சொல்றதுனால. உங்களுக்கு இதுல புரிஞ்சிச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்க எந்த கொஸ்டின்ல இந்த வார்த்தை படிச்சாலும் புரிஞ்சு படிப்பீங்க, ஈஸியாவும் படிக்கலாம். இப்ப இதுல பாருங்க,
இதுல கலர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்க புக்ல இன்னும் கிளியரா இருக்கும் கலர்லாம். அதுல ஒரு ஃபாரஸ்டா பாக்குறோம். டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வந்து டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கும். எவர் கிரீன்னு ஏன் சொல்றாங்கன்னா எப்பயுமே பசுமையா இருக்கும். என்ன காரணம்னா அங்க நிறைய விதமான மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் இருக்கிறதுனால ஒரு மரம் இலை உதிரும் போது, இலை அதுல இருந்து கொட்டும் போது இன்னொரு மரத்துல இலை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த மரம் கொட்டும் போது இந்த மரத்துல இலை இருக்கும். இது மாதிரி நிறைய மரம், நிறைய விதமான மரம் இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்பயுமே பசுமையாவே இருக்கும். அதனால அந்த ஃபாரஸ்டுக்கு பேரு எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இன்னொரு விதமான ஃபாரஸ்ட் தான் அடுத்தது பார்க்க போறோம். அது பேர் டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெசிடியஸ் ஃபாரஸ்ட் இதுல டீடைலா சொல்லல, உங்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. டெசிடியஸ் ஃபாரஸ்ட்னா என்னன்னா இலை உதிரும் ஃபாரஸ்ட்னு அர்த்தம். அந்த ஃபாரஸ்ட் சில டைம் பாத்தீங்கன்னா மேல இருந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏரோப்ளேன்ல இருந்து அந்த ஃபாரஸ்ட பாக்குறீங்கன்னா அதோட தரம் தெரியும், அந்த ஃபாரஸ்ட் கீழே இருக்கிற நிலப்பகுதி தெரியும். ஆனா எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னா அந்த காட்டுக்கு உள்ளார எதையுமே உங்களால பார்க்க முடியாது. ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கும், மரம் மட்டும்தான் தெரியுமே. அதுக்கு பேர் தான் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். இலை உதிர்ற ஃபாரஸ்ட்க்கு பேரு டெசிடியஸ் ஃபாரஸ்ட். அதுதான் அடுத்து பார்ப்போம். இப்ப இந்த ஃபாரஸ்ட் முத பார்க்கலாம். இப்ப இந்த ஃபாரஸ்ட்லாம் விஷயம் என்னென்ன கொடுத்திருப்பாங்கன்னா, இதுக்குள்ளார என்னென்ன விஷயம் எல்லாம் கொடுத்திருப்பாங்கன்னா ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அதுக்கப்புறம் என்னென்ன ஏரியால இருக்கு, அந்த ஃபாரஸ்ட் வந்து எந்தெந்த ஊர்ல இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கு. இந்த இடம்லாம் கிரீனா இருக்கா, அதே மாதிரி இந்த பக்கம்லாம் கிரீனா இருக்கா சில இடம்லாம், இது வரைக்கும் அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதான் இங்க கொடுத்திருப்பாங்க. எந்தெந்த பிளேசஸ்ல இந்தியாவில இந்த ஃபாரஸ்ட பார்க்கலாம் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல என்னென்ன ட்ரீ எல்லாம் பார்க்கலாம், நீங்க எந்த விதமான ட்ரீ எல்லாம் பார்க்கலாம். ரப்பர், கோகனட், பாம் ட்ரீ, அது மாதிரியான ட்ரீ எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்து சம்பந்தமான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி பாருங்க, அடுத்த டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க எவ்வளவு ரெயின்ஃபால்னு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு டெம்பரேச்சர்னு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு ஹியூமிடிட்டின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க சில சீசன் பத்தி கொடுத்திருக்காங்க. அப்புறம் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ட்ரீயை பத்தி கொடுத்திருக்காங்க. அப்புறம் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு மட்டும் பொருந்துற சில பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிள் இந்த ஆன்சர் படிக்கிறது. இதை நான் எப்படி ஈஸியா படிக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப இங்க பாருங்க, ரெயின்ஃபால், அததான் ரெயின்னு எழுதியிருக்கேன். அடுத்து டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அப்புறம் மவுண்டெயின் ஃபாரஸ்ட், சில மவுண்டெயின் ஃபாரஸ்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, ஈஸ்டர்ன் இமாலயா ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் இமாலயா ஃபாரஸ்ட், அப்படிலாம் அதெல்லாம் வந்து மவுண்டெயின்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட். அப்ப அந்த மவுண்டெயின் வந்து எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு தான் ஹைட் ஆர் ஆல்டிடியூட்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிளேசஸ், எந்தெந்த பிளேஸ்ல அந்த ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கு, என்னென்ன ட்ரீலாம் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு, அப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா இது மொத்தம் தான் உங்களுக்கு இந்த ஆன்சருக்கு தேவை. ஒரு ஃபாரஸ்டையும் எடுத்து ரெயின், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஹைட்டு, மவுண்டெயின் ஃபாரஸ்டா இருந்தா மட்டும்தான் ஹைட் வரும், பிளேசஸ், ட்ரீஸ், அதுக்கப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தா. சில ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்கலாம் கவலைப்பட தேவையில்ல, கொடுத்ததுக்கு மட்டும் படிங்க. இதை நானே உங்களுக்காக எழுதுறது உங்க புக்ல இருக்காது, வேணும்னா இதை எழுதி வச்சுங்க. ரெயின், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஹைட் ஆர் ஆல்டிடியூடு, இது மவுண்டெயின் ஃபாரஸ்டுக்காக. பிளேசஸ், ட்ரீஸ், அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்ப இது ஏன் நான் இந்த ஆர்டர்ல எழுதிருக்கேன்னா, இதெல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா கன்ஃபார்மா எழுதணும். ஆனா பிளேசஸ், ட்ரீஸ் எல்லாம் மட்டும் உங்களால எல்லாத்தையும் எழுத முடியாது, கன்ஃபார்மா எழுத முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நிறைய பேர் இருக்கிறதுனால. எழுத முடிஞ்சாலும் உங்களால எக்ஸாம்ல 5 மார்க்குக்கு இவ்வளோத்தையும் உட்காந்து எழுத முடியாது. அதனால ஒரு ஃபாரஸ்டுக்கும் பிளேசஸ் பொறுத்தவரை தமிழ்நாட்டுல அந்த ஃபாரஸ்ட் இருக்கா அப்படின்னா கன்ஃபார்மா அந்த பேர் எழுதுங்க, தமிழ்நாடுன்றத எழுதுங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு இல்லாம வேற இடத்தெல்லாம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு 3 or 4 பிளேசஸ் மட்டும், ஸ்டேட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா அதை மட்டும் எழுதுங்க. நம்ம ஒரு ஆன்சர்லயும் பார்ப்போம். அதே மாதிரி ட்ரீஸோட பேர்லயும் எதுலாம் உங்களுக்கு ஈஸியா தெரியுதோ அந்த ட்ரீயை மட்டும் குறிப்பா எழுதுங்க. எல்லா ட்ரீயும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்ப ஆன்சர்லயும் சொல்றேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களால முடிஞ்சா எழுதலாம். ஆனா மீதி விஷயத்த நிச்சயமா எழுதணும். பிளேசஸும் ட்ரீஸும் எவ்வளவு ஞாபகம் வருதோ அவ்வளோத்தையும் எழுதுங்க. ஒரு ஃபாரஸ்டுக்கும் ஒரு 3 பிளேஸ் 3 ட்ரீ இல்ல 5 பிளேஸ், அதிகமா படிச்சீங்கன்னா 5 பிளேஸ் 5 ட்ரீ, அது படிச்சாலே போதும். அதை மட்டும் எழுதுங்க கன்ஃபார்மா, அதை மிஸ் பண்ணாதீங்க. ஆனா இந்த டயக்ராம் வரையணும்னு அவசியம் கிடையாது. வரைய முடிஞ்சவங்க அந்தந்த இடத்துலயும் சும்மா அப்ராக்சிமேட்டா போட்டா போதும். எக்ஸாக்டா இது மாதிரி வளைஞ்செல்லாம் போட தேவையில்ல, அப்ராக்சிமேட்டா போட்டு லைட்டா பெண்ணாலே மார்க் பண்ணா கூட போதும். கலர்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வரையணும்னு அவசியம் கிடையாது. வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் அதிகமா கிடைக்கும், அதுக்காக சொல்றேன். இப்ப ஆன்சர்ல பார்ப்போம்.
ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம்னா, இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதுதான் இந்த ஆன்சருக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதுக்கப்புறம் ஆன்சரை ஃபாஸ்டா பார்த்துடலாம், ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஆன்சரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சில ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்றேன். இப்ப டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல கலர்லயே நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பேன். அண்டர்லைன் பண்ணதெல்லாம் கஷ்டமான வார்த்தைகள், அதுக்கு மீனிங் சொல்றேன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி. இந்த எல்லோ கலரை ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்ப ஆன்சர்ல பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா தெரியும். எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுலாம் நிச்சயமா நீங்க ஆன்சர்ல எழுதி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கு, லைட் ப்ளூ கலர்ல இருக்கு. இதுல என்னன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கு, எந்தெந்த ஊர்ல இருக்குன்றத ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எழுதுங்க. அப்புறம் தமிழ்நாடுன்னு இதுல பேர் வந்ததுன்னா நிச்சயமா எழுதுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது என்னென்ன ட்ரீன்றத கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதுலயும் ஈஸியானதை மட்டும் படிச்சு எழுதுங்க. ஏதாவது 5: ரப்பர், கோகனட், பேம்புனா மூங்கில் மரம், பாம், அதுக்கப்புறம் ரோஸ்வுட், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஈஸியா எது ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீஸ் எல்லாம் புரிஞ்சு படிக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்க, இந்த ட்ரீஸ் எல்லாம் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா, இந்த ட்ரீயோட பேரை எடுத்து கூகுள் இமேஜ்ல போயிட்டு ரப்பர் ட்ரீ, கோகனட் ட்ரீ, ரோஸ்வுட் ட்ரீ அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது கீழே படம் கிடைக்கும். அந்த இமேஜை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அந்த மரத்தை எங்கேயா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இல்லைனாலும் அந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றேன். இந்த வீடியோல நான் வெறும் இந்த கொஸ்டினுக்கு என்ன தேவையோ அதை தான் சொல்லியிருக்கேன். அந்த மரத்தை பத்திலாம் நான் சொல்லலை. யாருக்காவது அந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கூகுள்லயே போட்டு பாருங்க. இமேஜ்ல கூகுள்ல போயிட்டு இமேஜ்னு போட்டு இந்த இமேஜ் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு மரமா டைப் பண்ணி போட்டீங்கன்னா அந்த மரங்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியா இருக்கும். அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்ல எப்பயுமே பசுமையா இருக்குன்னா அங்க அதிகமா ரெயின்ஃபால் இருக்கணுமா? அப்ப 200 சென்டிமீட்டரும் இல்ல 200 சென்டிமீட்டருக்கு மேல, வித் 200 சென்டிமீட்டர் ஆர் மோர், அவ்வளோ அளவுக்கு எந்தெந்த ஏரியாவிலலாம் மழை பெய்யுதோ ஆனுவல் ரெயின்ஃபால்னா வருடாந்திர அப்படின்றத மீனிங். வருஷம் ஃபுல்லா ஒரு இயர் ஃபுல்லா இவ்வளோ ரெயின்னு கணக்கு. அவ்வளோ அளவு ரெயின்ஃபால் இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபாரஸ்ட், தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன், இந்த இடத்துலலாம் பார்க்கலாம். எந்த இடம்னா அந்த இடத்துல இவ்வளோ ரெயின்ஃபால் இல்ல அதுக்கு மேல இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஆனுவல் டெம்பரேச்சர், வருடாந்திர டெம்பரேச்சர். அது வந்து அபவுட் மோர் தேன் 22 டிகிரி சென்டிகிரேட், 22க்கு மேல இருக்கணும். 22 இருக்கலாம் இல்ல 22க்கு மேல இருக்கணும் அந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர். அண்ட் ஆவரேஜ் ஆனுவல் ஹியூமிடிட்டி, ஆவரேஜ்னா சராசரியான்னு அர்த்தம். ஆவரேஜ் ஃபார்முலாலாம் நீங்க மேக்ஸ்ல போட்டிருப்பீங்க, அதனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல இங்க. ஆவரேஜ்னா சராசரியான்னு அர்த்தம். ஆனுவல்னா வருஷம் ஃபுல்லா கணக்கு பண்றது, வருடாந்திர அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஹியூமிடிட்டினா ஈரப்பதம், காத்துல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு அதை கணக்கு போட்டு பார்த்தோம்னா அது எக்ஸீட்ஸ்னா அதை தாண்டி இருக்கும். மோர் தென் அர்த்தம். எவ்வளோ 70% மேல இருக்கும். ஹியூமிடிட்டி எல்லாம் பெர்சன்டேஜ்ல சொல்லணும், டெம்பரேச்சர் எல்லாம் டிகிரி சென்டிகிரேட்ல சொல்லணும். அதாவது ரெயின்ஃபால் பெய்யற ஏரியா வந்து சென்டிமீட்டர்ல சொல்லணும். அதாவது ரெயின்ஃபாலுடைய அளவு வந்து சென்டிமீட்டர்ல சொல்லணும். டெம்பரேச்சர் டிகிரி சென்டிகிரேட், ஹியூமிடிட்டி பெர்சன்டேஜ்ல, அதுக்கப்புறம் ஆல்டிடியூட் இல்லைன்னா ஹைட் பார்ப்போம், அதை மீட்டர்ல சொல்லணும். இவ்வளவுதான். இந்த யூனிட்லாம் ஞாபகம் வச்சுங்க, நம்பர் கொஞ்சோண்டு ஞாபகம் வச்சுனா போதும். இந்த ஆன்சர்ல முக்கியமான பார்ட்டை எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது பிளேசஸ். வெஸ்டர்ன் காட்ஸ், நம்ம ஏற்கனவே போன கொஸ்டின்லாம் பார்த்தோம். வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அந்த இடத்துல இந்த ஃபாரஸ்டா பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் இன் மகாராஷ்டிரா, கர்நாடகா, இந்த இடம் மகாராஷ்டிரா, இந்த இடம் கர்நாடகா. அதுக்கு அடுத்ததெல்லாம் பாருங்க, கேரளா இந்த இடம், அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து கடல்ல இருக்கு. அதுக்கு அடுத்தது அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் நார்த் ஈஸ்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஈஸ்ட் டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு ஸ்டேட்டையும் எடுத்து உங்க பொலிட்டிக்கல் மேப், நான் இப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல காமிச்சல அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்டோட பேர்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பையும் இந்த மேப்பையும் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து ஏதாவது ஒரு 5 ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுங்க. நான் இதுல ஒரு ஸ்டேட்டா சொல்லல. இப்ப ஏதாவது 5 ஸ்டேட், சில பேருக்கு சில 5 ஸ்டேட் ஈஸியா இருக்கும், மத்த சிலருக்கு வேற 5 ஸ்டேட் ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் எதுவும் சொல்லல, இந்த 5 தான் படிங்கன்னு நான் சொல்லல. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் பேர் கொடுத்திருக்காங்க, இதை படிச்சுங்க. அதுக்கு அடுத்தது these have not been fully exploited due to lack of transport facilities. இங்க இவ்வளவு விதமான மரங்கள் இருந்தாலும் அத நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல, யூஸ் பண்ணல, சரியா யூஸ் பண்ணலன்னு சொல்றாங்க.
எக்ஸ்ப்ளாய்டட்னா யூஸ் பண்றதுன்னு அர்த்தம். நாட் எக்ஸ்ப்ளாய்டட்னா சரியா யூஸ் பண்ணல. எதனால? டியூ டு லேக் ஆஃப்னா அங்க அந்த வசதி இல்லைன்னு அர்த்தம். வசதி, ஃபெசிலிட்டினா வசதி. என்ன ஃபெசிலிட்டி இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. காரு, பஸ் எல்லாம் போற மாதிரி, லாரி அது மாதிரி எல்லாம் போயிட்டு அங்க போய் உள்ளார போயிட்டு ஆள்களை ஏத்தின்னு போறதுக்கு இல்ல அந்த மரத்தை வெட்டி எடுத்துன்னு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி காட்டுக்குள்ளார கிடையாது இது மாதிரியான காடுகள்ல. அதனால அந்த இடத்துல இருக்கிற இவ்வளவு மரங்கள், நிறைய வகையான மரங்கள் இருந்தாலும் அதை நம்மளால உபயோகப்படுத்த முடியலன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அந்த காடு அடர்த்தியா இருக்குன்னா ரோடு எல்லாம் போட முடியாது, அதனால அங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்காது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், புரிஞ்சு படிக்கலாம். நெக்ஸ்ட், டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். டெசிடியஸ்னா இலையுதிர் காடுகள்னு அர்த்தம். இலையெல்லாம் உதிர்துன்னா டிராபிக்கல் ரீஜன்ல தான் இந்த ஃபாரஸ்டும் இருக்கு. இலையெல்லாம் உதிருதுன்னா அங்க ரெயின்ஃபால் கம்மியா இருக்கணுமா? எவர் கிரீனை விட கம்மியா இருக்கணும். எவர் கிரீன்ல 200 சென்டிமீட்டருக்கு மேலன்னு பார்த்தோம். டெசிடியஸ்ல 100ல இருந்து 200 சென்டிமீட்டருக்கு உள்ளார. 100க்கு மேல இருக்கும், ஆனா 200 சென்டிமீட்டருக்கு கம்மியா இருக்கும். 200 சென்டிமீட்டருக்கு மேல போயிடுச்சுன்னா எவர் கிரீன் ஃபாரஸ்ட் ஆயிடும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தீஸ் ஆர் கால்டு மான்சூன் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்குலாம் மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. நம்ம போன கொஸ்டினே பார்த்தோம், மான்சூன்றது மழை பொழியறதுன்னு சொன்னோம். மழை மூலயமா வளர்ற ஃபாரஸ்ட்ன்றதுனால இதுக்கு மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. மழையை நம்பியே தான் இந்த ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். மழை இல்லைன்னா இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் காஞ்சி போயிடும், மரம் எல்லாம் வீணா போயிடும். அதனாலதான் இதுக்கு பேர் மான்சூன் ஃபாரஸ்ட் சொல்றாங்க. இங்க உள்ள மீன்னா ஆவரேஜ்னே ஞாபகம் வச்சுக்கலாம். மீன்னா ஆவரேஜ். ஆனுவல் டெம்பரேச்சர், வருடாந்திர டெம்பரேச்சர் வந்து இந்த ரீஜன், இந்த இடங்கள் எல்லாம், ரீஜன்னா அந்த இடம்னு அர்த்தம், இந்த ஃபாரஸ்ட் உள்ள இடங்கள்னு அர்த்தம். 27 டிகிரி சென்டிகிரேட். ஆவரேஜ் ஆனுவல் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ்னா என்னன்னா கம்பேர் பண்றாங்க. ஈரப்பதத்தை ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா அப்படின்றதுக்கு தான் ரிலேட்டிவ்னு அர்த்தம். கம்பேர் பண்ணி பார்த்த ஈரப்பதத்தை பார்த்தோம்னா 60 to 70% இருக்குமா. ட்ரீஸ்ல, இந்த இடத்துல உள்ள ட்ரீஸ்லாம் வந்து டிராப் தேர் லீவ்ஸ், அந்த அதோடைய மரத்துல இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் வந்து கொட்டும், டிராப் ஆகும், கீழே வந்து கொட்டும். எந்த சீசன்லாம்? டியூரிங் த ஸ்பிரிங் அண்ட் இயர்லி சம்மர். இயர்லி சம்மர்னு கொடுத்துருக்காங்க. சம்மர் தொடக்கத்துல அதிகமா வெயில் காயும், வெயில் வந்து அதிகமா இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு இலை மரத்துல இருந்து கொட்டிடும், உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி ஸ்பிரிங் சீசன், ஸ்பிரிங் வந்து சம்மருக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கும். அதனால அந்த டைம்ல அப்பதான் வெயில் அதிகமாகும், அந்த டைம்ல கொட்டுன்றதான் இங்க சொல்றாங்க. ஸ்பிரிங் முடிகிற டைம் இயர்லி சம்மர் தொடங்குற டைம், அந்த டைம்ல அதிகமா வெயில் இருக்கும். அதனால அந்த மரத்துல இருந்து இலைகள்லாம் கொட்டும். அந்த டைம்ல மழை அதிகமா இருக்காது, அப்ப இலைகள்லாம் உதிரும். அதனாலதான் இந்த ஃபாரஸ்டுக்கு பேரு டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள்னு சொல்லுவாங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னா டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கிறதுனால டிராபிக்கல்னு பேர் வச்சுட்டாங்க. இது இந்த ஸ்டேட்ல எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல உள்ள முக்கியமான 2 ட்ரீ, டீக் அண்ட் சால். இந்த ட்ரீயை நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கணும். டீக்னா தேக்கு, சால்ன்றது ட்ரீயோட பேரு. இந்த ட்ரீயை நிச்சயமா எழுதணும் ஆன்சர் எழுதும்போது. மீதி ட்ரீல, ரிமைனிங் கொடுத்திருக்க ட்ரீல உங்களால எதெல்லாம் எழுத முடியுமோ அதை எழுதுங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். எக்கனாமிக்னா பொருளாதாரத்துக்கு. அந்த ட்ரீயை வெட்டி வித்தோம்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும்ன்றதுதான் இங்க மீனிங். இல்ல வெட்டி விற்கலாம். அந்த மரத்துல வந்து ஃப்ராக்ரண்ட் ஆயில்னா வாசனை தரக்கூடிய எண்ணெய்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வார்னிஷ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது பலன்னு ஆக்கணும்னா, இப்ப டேபிள்லாம் இருக்குன்னா அதுக்கு வார்னிஷ் அடிப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது பீரோ அது மாதிரி எல்லாம் இருக்குன்னா அதுக்கு வார்னிஷ் அடிப்பாங்க. சாண்டல் ஆயில், சந்தன மரத்தோட எண்ணெய்னு அர்த்தம். பெர்ஃபியூம், வாசனை திரவியம். இப்ப மரத்துல இல்ல இலையில இருந்து, பூல இருந்து எல்லாம் பெர்ஃபியூம் எடுப்பாங்க. சென்ட் பாட்டில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சென்ட் எல்லாம் யூஸ் பண்றீங்களா, அதுதான் பெர்ஃபியூம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 ஃபாரஸ்ட் முடிச்சிட்டோம். டிராபிக்கல் எவர்கிரீன் முடிச்சாச்சு, டிராபிக்கல் டெசிடியஸ் முடிச்சாச்சு. கொடுத்திருக்க ஒரு 5 ஃபாரஸ்ட் தான் நிறைய விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுலாம் ஈஸியான ஃபாரஸ்ட். நீங்க எல்லா ஃபாரஸ்டும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது 5 ஃபாரஸ்ட் எழுதினா கூட உங்களுக்கு மார்க் ஃபுல்லாவே கொடுப்பாங்க. அதுல ஆனா எதையும் மிஸ் பண்ணாம எழுதுங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த 5 சூஸ் பண்ணிக்கங்க. அதனால நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு தேவையானதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். டிராபிக்கல் ரீஜன்ல உள்ள, ட்ரைனா காஞ்சி போன ஃபாரஸ்ட்னு அர்த்தம். ரொம்ப மழை கம்மியா இருக்கிற ஃபாரஸ்ட்னு அர்த்தம். அப்ப பாருங்க மழையோட அளவு பாருங்க, ரொம்ப கம்மியா இருக்கு. 100க்கும் குறைவா இருக்கு. 50ல இருந்து 100 தான் இருக்கு. ஆனுவல் ரெயின்ஃபால், வருஷத்துக்கு பெய்யற ரெயின்ஃபால். தே ரெப்ரசன்ட் a transitional type of forest. அது எதை வந்து குறிக்குதுன்னா, ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டிரான்சிஷனல் டைப். ஒரு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்ல இருந்து இன்னொரு டைப்புக்கு மாறக்கூடிய ஃபாரஸ்ட்னு அர்த்தம். இப்ப ரொம்ப டெசர்ட் மாதிரி இருக்கு ஒரு இடம், இன்னொரு இடத்துல இலையுதிர் ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுங்க.
அது அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இது மாதிரியான ஃபாரஸ்ட நீங்க பார்க்கலாம். அதுக்கு பேரு டிரான்சிஷனல் டைப். ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்து இன்னொரு ஃபாரஸ்டா மாறக்கூடிய இடைப்பட்ட நிலையில இருக்கிற ஃபாரஸ்ட்னு அர்த்தம். ஒரு ஃபாரஸ்ட்ல, அதாவது டெசர்ட்ல ஃபாரஸ்டே இருக்காது, சில ஃபாரஸ்ட்ல இலையெல்லாம் கொட்டும், அதுக்கு நடுவுல உள்ள ஃபாரஸ்ட் ட்ரை ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் டிரான்சிஷனல் டைப். ஒண்ணுத்துல இருந்து இன்னொன்னா மாற போகுது. இப்ப சில டைம் வந்து அந்த எட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இந்த விதமான மரம் இருக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இலையுதிர் மரம் இருக்கும், அதை தாண்டி பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா மழை பெய்யற மரங்கள்லாம் இருக்கும். இப்ப இதை வந்து இன்னொரு டயக்ராம்லயே நான் சொல்றேன் உங்களுக்கு. இதான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். மலையா, அதாவது இங்க 0 மீட்டர் நீங்கெல்லாம் அளவுலாம் கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு புரிஞ்சு படிக்கிறது தான் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சில வீடியோ வந்து டைம் ஆகுதுன்னா அதை கொஞ்சம் பொறுமையா கவனிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கும் உதவும், மற்ற கொஸ்டினுக்கும் உங்களுக்கு உதவும். ஷார்ட் ஆன்சர் படிக்கும்போது 1 மார்க் படிக்கும் போதெல்லாம் உதவும். அதுக்காக தான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். கொஞ்சம் ப்ளீஸ் கவனிங்க, ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு தான் நல்லது. இப்ப 0 மீட்டர் அது மாதிரி எல்லாம் மீட்டரோட அளவு கொடுத்துருக்காங்க, இவ்வளவு உயரம் வரைக்கும். இது என்ன உயரம்னா மீன் சி லெவல்னு அர்த்தம். கடல் மட்டத்தில இருந்து இவ்வளவு உயரம் அப்படின்னு தமிழ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. கடல் மட்டத்தில இருந்து 1000 அடி 1000 மீட்டர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்க வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அடினா ஃபீட். மீன் சி லெவல் அதை வந்து ஷார்ட்டா எம்எஸ்எல்னு சொல்லுவாங்க. 0 மீட்டர்ல இருந்து 8000 9000 மீட்டர் வரைக்கும் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா மேல பார்க்கும்போது கோல்ட் டெசர்ட்டா இருக்கு பாருங்க. உயரம் அதிகமா இருக்கும்போது அங்க செடியே இல்லை, உயரம் கம்மியா இருக்கும்போது இந்த இடத்துல அதிகமா செடி இருக்கு, அப்புறம் போக குறையுது. இதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப டிரான்சிஷனல் ஃபாரஸ்ட்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், எவர் கிரீனுக்கும் கோனிஃபெரஸ்க்கும் நடுவுல ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அதுக்கு பேரு டெசிடியஸ் பிராட்லீஃப். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஃபாரஸ்ட்னு சொல்றோம்ல, அதுக்கு பேர் தான் டிரான்சிஷனல் ஃபாரஸ்ட். நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த எக்ஸாம்பிள் என்ன சொன்னா டெசர்ட் ஒன்னு சொன்னேன், டெசிடியஸ் ஒன்னு சொன்னேன். டெசர்ட்டுக்கும் டெசிடியஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஃபாரஸ்ட் தான் ட்ரை ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து மலையை சம்பந்தப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், ரொம்ப சிம்பிள். டிரான்சிஷனல் ஃபாரஸ்ட்ன்ற வார்த்தையை உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்றேன். டிரான்சிஷனல் ஃபாரஸ்ட்னா என்னன்னா, ஒரு விதமான ஃபாரஸ்டுக்கும் இன்னொரு விதமான ஃபாரஸ்டுக்கும் இடைப்பட்ட ஃபாரஸ்ட், அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னா அதுக்கு பேர் டிரான்சிஷனல் டைப். அது இன்னும் கொஞ்ச நாள்ல மழை அதிகமா பெஞ்சுனா இது மாதிரி மாறிடும், மழை கம்மியா பெஞ்சுனா இந்த மாதிரி மாறிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் டிரான்சிஷனல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். அது எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும்ன்றது இங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க இங்க மேப்பை யூஸ் பண்ணுங்க. இந்த மேப்பையும் பொலிட்டிக்கல் மேப்பையும் எடுத்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் எந்த இடம் உங்களுக்கு ஈஸியா படிக்க முடியும்னு பார்க்கலாம். அதுல ஏதாவது 5 சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரீ வந்து கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்ப இங்க ட்ரை ஃபாரஸ்ட்னு பார்த்தோமா, ட்ரைனா காஞ்சி போயிருக்குன்னு சொன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப வந்து மழை கம்மியா இருக்குன்னு சொன்னேன். இன்னும் மழை கம்மியா இருக்குன்னா இங்க எவ்வளவு பார்த்தோம், 50ல இருந்து 100 சென்டிமீட்டர் பார்த்தோம். அதுவே 50க்கும் கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு பேரு டெசர்ட் வெஜிடேஷன். டெசர்ட் மாதிரி இருக்கிற ஃபாரஸ்ட், செமி டெசர்ட் மாதிரி இருக்கிற, செமி டெசர்ட்னா பாதி டெசர்ட்டா இருக்கிற ஃபாரஸ்ட்னு அர்த்தம். அந்த ஃபாரஸ்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிராபிக்கல் தான் ஃபாரஸ்ட். தான்னா முள் செடிகள் இருக்கிறதுன்னு அர்த்தம். முள் செடிலாம் இருக்கிற இடத்த தான்னு சொல்லுவாங்க. இந்த இடம்லாம் எங்க பார்க்கலாம்னா, ரெயின்ஃபால் வந்து 50 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கணும், அந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கணும், ஹியூமிடிட்டி காத்துல உள்ள ஈரப்பதம், காற்றில் உள்ள ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்கணும், கம்மியா இருக்கணும். தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் இன் நார்த் வெஸ்ட் இந்தியா. அதான் டெசர்ட் இருக்கிற இடத்த தான் சொல்றாங்க. நார்த் வெஸ்ட் இந்தியால ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானாலாம் இங்க இருக்கு. இதெல்லாம் நீங்க பொலிட்டிக்கல் மேப் படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சலாம். நார்த் குஜராத், பஞ்சாப் இந்த இடத்துலலாம் இருக்கு. இத மத்த இடத்துலயும் பார்க்கலாம். எங்கன்னா ட்ரை பாட்ஸ், ரொம்ப மழை கம்மியா இருக்கிற காய்ந்த இடங்கள்னு அர்த்தம். டெக்கான் பிளாட்டியூனா சவுத்துல இந்த இடத்துல. டெக்கான் பிளாட்டியூக்கு நம்ம தனியா டீட்டெயிலே பார்த்தோம் வேற லெசன்ல. இன் கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திர பிரதேஷ். டெக்கான் பிளாட்டியூ இருக்கிற கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திராவில் உள்ள சில இடங்கள்லயும் நீங்க இதை பார்க்கலாம். அங்க இருக்கிற ட்ரீயோட பேரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது மவுண்டெயின் ஆர் மவுண்டெயின் ஃபாரஸ்ட். இதை வந்து இங்க உங்களுக்கு 2ஆ பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈஸ்டர்ன் இமாலயா, வெஸ்டர்ன் இமாலயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈஸ்ட் டைரக்ஷனா இதுதான், வெஸ்ட் டைரக்ஷனா இதுதான். ஹிமாலயாஸ் இது ஃபுல்லா இருக்கு. இமாலயாஸோட வெஸ்ட் டைரக்ஷனும் இமாலயாஸோட ஈஸ்ட் டைரக்ஷனும் அர்த்தம். இப்ப அதை 2ஆ பிரிச்சிருக்காங்க. மவுண்டெயின் ஃபாரஸ்ட கிளாசிஃபைட் பிரிச்சிருக்காங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆல்டிடியூட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். எவ்வளவு உயரம் இருக்கு, எவ்வளவு மழை பெய்யுது அதை பொறுத்து அதை
ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஈஸ்டர்ன் இமாலயாஸ், இன்னொன்னு வெஸ்டர்ன் இமாலயாஸ். அந்த இடத்துல உள்ள ஃபாரஸ்ட், இந்த இடத்துல உள்ள ஃபாரஸ்ட். ஈஸ்டர்ன் இமாலயா ஃபாரஸ்ட் வந்து எங்க இருக்குன்னா ஃபவுண்ட் ஆன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த மவுண்டைன். ஸ்லோப் ஆஃப் த மவுண்டைன்னா நம்ம இங்க ஒரு டயக்ராம் பார்த்தோமா, இதுக்கு பேர் தான் ஸ்லோப். சாய்வெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஸ்லோப். கார்லாம் ஓட்டும் போது, பைக்லாம் ஓட்டும் போது கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்லோப்ல வண்டி ஓட்டுறவங்க, ஸ்லோப்ல வேகமா வண்டி போவோம், மேல போகும்போது ஸ்லோவா போவோம். மலையெல்லாம் ஏதாவது டூர் எல்லாம் போயிருந்தீங்கன்னா அப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் ஸ்லோப். இப்ப ஸ்லோப் ஆஃப் மவுண்டெயின்ஸ் இன் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இதுதான் நம்ம போன கொஸ்டின்லயும் பார்த்தோம். அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல உள்ள மவுண்டெயினுடைய மலைகளுடைய ஸ்லோப், அந்த சாய்வலா வளைஞ்சிருக்குல்ல, அந்த இடத்துலதான் இந்த மவுண்டெயினை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ரெயின்ஃபால் வந்து மோர் தென் 200 சென்டிமீட்டர் மலைப்பகுதின்றதுனாலையும் இந்த இடத்துல மான்சூன் நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம், பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்ல வந்து இந்த இடத்துல தான் மோதும்னு பார்த்தோம். எல்லாம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா எல்லாமே லிங்க் ஆயிருக்கு, புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஈஸியா படிக்கலாம். அதனால இந்த இடத்துல மழை அதிகமா இருக்கும்னு பார்த்தோம். அப்ப இங்க 200 சென்டிமீட்டருக்கு மோர் தென்னா அதுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த வெஜிடேஷன் எப்படி இருக்கும், அப்ப மழை அதிகமா இருக்கு, அப்ப எவர் கிரீனா தானே இருக்கும், எப்பயுமே பசுமையா இருக்கும். இதோடைய உயரம், ஃபாரஸ்டோடைய உயரம் பாத்தீங்கன்னா 1200 இருந்து 2400 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க பாருங்க, அப்ராக்சிமேட்டா 1200 இருந்து 2400. அப்ப இந்த இடத்துல எவர் கிரீனா தான் ஆல்மோஸ்ட் இருக்குது. அதோட உயரம் 1200 இருந்து 2400. அதுக்கான ட்ரீஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஓக் அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல, இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க இந்த இடத்துல. இதுல இருந்து தனி இந்த ட்ரீ எல்லாம் 1200 இருந்து 2400 இருக்கும். ஓக், பிர்ச், சில்வர் இந்த ட்ரீ எல்லாம் வந்து 2400 இருந்து 3600, இன்னும் கொஞ்சம் உயரத்துல இதை பார்க்கலாம். இந்த விதமான ட்ரீஸ் பார்க்கலாம். 2400 இருந்து 3600, அதுதான் அடுத்தது கொடுத்திருக்காங்க. இது ஈஸ்டர்ன் இமாலயா. அடுத்தது வெஸ்டர்ன் இமாலயா. வெஸ்டர்ன் இமாலயால உங்களுக்கு மாடரேட்டா இருக்கும். எது, ரெயின்ஃபால், மழை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா மீடியமா இருக்கும்னு சொல்லுவோம்ல, மீடியமா தான் மாடரேட்னு சொல்றாங்க. அது எந்த இடத்துல இந்த ஃபாரஸ்ட் பார்க்கலாம்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இத வந்து எவ்வளவு உயரம் வரைக்கும், அப் டு 900 மீட்டர் வரைக்கும் உயரம். ஆல்டிடியூட்னா உயரம்னு அர்த்தம். இங்க நம்ம பாக்குறோம்ல, இதுதான் ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. இங்க உங்களுக்கு டயக்ராம் மேலேயும் கொடுத்துருக்காங்க, ஹை ஆல்டிடியூட் ஜோன் ஆஃப் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட உயரம் வச்சு பிரிச்சிருக்காங்க, ஜோனா பிரிச்சிருக்காங்க, பகுதி பகுதியா பிரிச்சிருக்காங்க. இதோட இப்ப இங்க என்ன பார்த்தோம், அப் டு 900 மீட்டர் ஆல்டிடியூடு, அந்த உயரம் வரைக்கும் செமி டெசர்ட் வெஜிடேஷன் இஸ் ஃபவுண்ட். செமி டெசர்ட்னா பாதி டெசர்ட்டா இருக்குமா இந்த வெஸ்டர்ன் இமாலயாஸை பொறுத்தவரை. அண்ட் இட் இஸ் நோன் ஃபார் புஷஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ். சின்ன சின்ன ட்ரீ தான் பார்க்கலாம், இல்ல புதர்களை தான் பார்க்க முடியும். புஷஸ்னா புதர்களை தான் பார்க்க முடியும். இன் ஆல்டிடியூட் ஃப்ரம் 900 மீட்டர் டு 1800 மீட்டர், இந்த உயரத்துல 900 மீட்டர் வரைக்கும் செமி டெசர்ட்னு பார்த்தோம், அங்க புதர்கள் எல்லாம் தான் பார்க்க முடியும். 900 மீட்டர்ல இருந்து 1800 மீட்டர் போனோம்னா சிர் ட்ரீன்னு ஒரு ட்ரீயை பார்க்க முடியும். அதுதான் அதிகமா பார்க்க முடியும், மோஸ்ட் காமன் ட்ரீ, அதிகமா பார்க்கக்கூடிய மரம். அதுக்கப்புறம் இன்னும் சில மரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து கீழே பார்ப்போம் அடுத்தது. இதுல இந்த டயக்ராம் தேவையே இல்லை, இது வந்து வேற ஒருத்துக்காக கொடுத்துருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் சம்பந்தமா, அது தேவையில்லை. இந்த ஹைட் வந்து 1800 டு 3000 மீட்டர். அங்க வந்து என்ன இருக்குன்னா செமி டெம்பரேட் கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட். செமி டெம்பரேட்னா இது ஒரு ரீஜியனை குறிக்குது, ஒரு இடத்தை குறிக்குது. கோனிஃபெரஸ்னா ஊசி இலை காடுகள்னு சொல்லுவாங்க. அந்த இலையெல்லாம் பார்த்தோம்னா ஊசி மாதிரி இருக்கும். மலையில இருக்கிற ட்ரீஸ், இப்ப இதை புரிஞ்சுக்கணும்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பார்த்திருப்பீங்க, அதோட இலையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதா மெலிசா இருக்கும், ரொம்ப ரொம்ப மெலிசா இருக்கும். அதுக்கு வந்து ஊசி மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஊசி இலை காடுகள், கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட். அங்க இருக்கிற ட்ரீ எல்லாம் கொடுத்துருக்காங்க, மெயின் ட்ரீ எல்லாம். அதுக்கு அடுத்த ஃபாரஸ்ட் ஆல்பைன் ஃபாரஸ்ட். இப்ப இங்கேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆல்பைன் ஃபாரஸ்ட் இருக்கு பாருங்க, ஆல்பைன் ஃபாரஸ்ட். ஈஸ்டர்ன் இமாலயா பார்த்துட்டோம், வெஸ்டர்ன் இமாலயா பார்த்துட்டோம், டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட் பார்த்துட்டோம், டிராபிக்கல் எவர்கிரீன் பார்த்துட்டோம். அடுத்து என்னென்னலாம் பார்க்க போறோம்னா கோஸ்டல், டெசர்ட், டைடல், ஆல்பைன். இது நாலுமே ஈஸி. அதை பார்த்துட்டு நம்ம ஷார்ட்கட் பார்த்துருவோம், அதோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். இந்த வீடியோல நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதனால தான் லென்த்தியா இருக்கு. புரிஞ்சு படிக்கணுன்றதுக்கு தான் இவ்வளவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப ஆல்பைன் ஃபாரஸ்ட்னா மலையில இருக்கிற ஃபாரஸ்ட்னு அர்த்தம். ஆல்பைன்ற பேர் வந்து ஆல்ப்ஸ் மவுண்டெயின்ல இருந்து வந்தது, ALPS அந்த மவுண்டெயினோட பேரு. அது எங்க இருக்குன்னா யூரோப்ல இருக்கு, வேணா கூகுள்ல போட்டு பாருங்க. ஆல்பைன் ஃபாரஸ்ட் இட் அக்கர்ஸ் ஆல் அலாங் த இமாலயாஸ் ஃபுல்லாவே அந்த ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். எங்கன்னா அபவுட் 2400 மீட்டர் ஆல்டிடியூட். இப்ப இந்த டயக்ராம்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நம்ம மேல ஒரு டயக்ராம் பார்த்தோம்ல, இந்த டயக்ராம்ல 2400 மீட்டருக்கு மேல, இதுக்கு மேலதான் அந்த ஆல்பைன் மெடோஸை பார்க்க முடியும், ஆல்பைன் ஃபாரஸ்ட்டை பார்க்க முடியும்னு கொடுத்துருக்காங்க.
அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆல்பைன் ஃபாரஸ்ட் 2400 மீட்டர் ஆல்டிடியூடுக்கு மேல பார்க்கலாம். ஹிமாலயாஸ்ல எல்லா இடத்தையுமே பார்க்கலாம். தீஸ் ஆர் பியூர்லி ஹேவிங் கோனிஃபெரஸ் ட்ரீஸ். இந்த ஆல்பைன் ஃபாரஸ்ட்லயும் நம்ம போன இடமே பார்த்தோம்ல, அதே மாதிரி ஆல்பைன் ஃபாரஸ்ட்லயும் கோனிஃபெரஸ் ட்ரீஸ் தான் பார்க்க முடியும். ஊசி இலை காடுகள் தான் பார்க்க முடியும். அந்த ஊசி இலைல இருக்கிற ஊசி இலை கொண்ட ட்ரீஸோட பேர்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் எங்க அதிகமா இருக்குன்னா ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸோட ஈஸ்ட் பகுதியில அதிகமா பார்க்கலாம். லார்ஜ் எக்ஸ்டென்ட்னா அதிகமா காணப்படும், பரவி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து டைடல் ஃபாரஸ்ட். டைடல் ஃபாரஸ்டும் கோஸ்டல் ஃபாரஸ்டும் கன்ஃபியூஸ் ஆகாம படிக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. டைடல்னா அலை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கடல் அலை, கடல்ல அலையெல்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, சீல வேவ்ஸ் எல்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதுக்கு பேர் தான் டைடல். டைடல்னா அலையோட உயரம், அதுக்கு ஏத்த மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கும். அதாவது அந்த அலை மூலயமா உருவாகிற ஃபாரஸ்ட்னு அர்த்தம். அதனாலதான் இதுக்கு பேரு டைடல் ஃபாரஸ்ட். அதுக்கடுத்து கோஸ்டல் ஃபாரஸ்ட். கோஸ்டல் ஃபாரஸ்ட்னா கரையோரம். இப்ப இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. கரையோரம் இருக்கிற ஃபாரஸ்டுக்கு பேரு கோஸ்டல் ஃபாரஸ்ட். கரையோரம் இருக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு கலர்லயும் கொடுத்துருப்பாங்க. கரையோரம் இருக்கிற ஃபாரஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. கரையோரம் உள்ள ஃபாரஸ்ட் பேரு கோஸ்டல் ஃபாரஸ்ட். டைடல் ஃபாரஸ்ட்னா அதுவும் கரையோரம் தான் இருக்கும். ஆனா கடல்ல இருக்கிற அலையோட அளவை பொறுத்து இந்த ஃபாரஸ்ட் உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காவேரி டெல்டா இந்த இடம் தான் நம்மளுக்கு, அந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். காவேரி ரிவர் போற இடம் காவேரி டெல்டான்னு சொல்லுவாங்க. அந்த கடைசியா கடல்ல கலக்கிற இடத்த, அந்த டெல்டா இடமும் அலையோட பாதிப்புனால அந்த இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அந்த இடத்த பாதிச்சதுனால அங்க ஒரு விதமான ஃபாரஸ்ட் உருவாகும். அதுக்கு பேர் தான் டைடல் ஃபாரஸ்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்க பிரம்மபுத்திரா, கங்கா ரிவர்லாம் இங்க கலக்குதுன்னு சுந்தர்பன்ஸ்ன்னு ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். அந்த இடத்துலயும் கடலோட அலையை பொறுத்து இந்த ரிவர்ஸ்லாம் கடல்ல ஜாயின் பண்ற இடத்துல ஒரு விதமான ஃபாரஸ்ட் உருவாகும். அதுக்கு பேர் தான் டைடல் ஃபாரஸ்ட். டைடல்னா அலை, கடல் அலை, அது மூலயமா உருவாகிற ஃபாரஸ்ட். இப்ப இந்த ஃபாரஸ்ட் எங்க எல்லாம் பார்க்கலாம்னா அக்கர் இன் அண்ட் அரௌண்ட். எதை சுத்தி எல்லாம் பார்க்கலாம்னா டெல்டாஸ். டெல்டாஸ்னா இந்த காவேரி டெல்டா பகுதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்ல நியூஸ்லயும் நிறைய சொல்லுவாங்க. விவசாயிகள் அதிகமா இருக்கிற இடம் டெல்டா பகுதி. எஸ்வரிஸ்னா முகத்துவாரம்னா இப்ப கடல்ல போய் அந்த ரிவர் போய் கலக்குதா, அந்த ரிவரும் ஓஷன், கடல், சி, அது மீட் ஆகிற இடத்துக்கு பேரு. உங்களுக்கு எல்லா பேரும் தெரியணுன்றதுக்கு தான் நிறைய பேர் சொல்றேன். சீன்னு சொல்லுவாங்க, ஓஷன்னு சொல்லுவாங்க. ஓஷன்னா பெருங்கடல், சீனா கடல், ரிவர்னா ஆறு. ஆறும் கடலும் சேர்ற இடம் தான் எஸ்சுவாரி, முகத்துவாரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. மீனவர்கள்லாம் நல்லா தெரியும். அண்டு கிரீக்ஸ்னா சிறு ஆறு. இந்த பக்கத்துல கடல் ஓரமா சின்ன சின்ன ஆறு எல்லாம் போகும், அதுக்கு பேர் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ரோன் டு டைடல் இன்ஃபுளுன்சஸ். இதை தான் நான் சொன்னேன். இந்த இடம்லாம் பாதிக்கப்படும். ப்ரோன் டுனா எதனால பாதிக்கப்படும்? ப்ரோன் டுனா பாதிக்கப்படும் அர்த்தம். எதனால பாதிக்கப்படும்னா டைடல் இன்ஃபுளுன்ஸ், கடல் அலைகளால பாதிக்கப்படும். அண்ட் as such are also known as, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, டெல்டா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்னா சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா கடலும் ரிவரும் சேர்ற இடத்துல மண்ணு குழகுழன்னு இருக்கும். அதாவது ரொம்ப சாலிடாவும் இருக்காது, லிக்விடாவும் இருக்காது. அந்த மண்ணே சாலிடும் லிக்விடும் கலந்த மாதிரி செமி சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். அதுக்கு பேர் ஸ்வாம்ப்னு சொல்லுவாங்க. கால் வச்சா புதையும், கால் உள்ளார போயிடும். அதுக்கு பேர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். த டெல்டா ஆஃப் த கங்கா பிரம்மபுத்திரா, கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்ற இடம் இதுதான். இந்த இடத்துல வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட் பார்க்கலாம். இதை இங்க சொல்றது உங்களுக்கு இந்தியா தான் சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். த டெல்டாஸ் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. மகாநதி இங்க இந்த ஆறு, கோதாவரி இங்க, கிருஷ்ணா இங்க. உங்களுக்கு அந்தந்த இடத்துலயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி. இந்த ஃபாரஸ்ட், அதாவது இந்த ரிவர்லாம் ஃப்ளோ ஆகிற இடத்துல டைடல் ஃபாரஸ்ட் நீங்க பார்க்கலாம். அது கடல்ல கலக்கிற இடத்த. அதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மேங்க்ரூவ்னா சதுப்பு நிலம். மேங்க்ரூவ்னா ஒரு ட்ரீயை குறிக்குது. இந்த இடத்துல அந்த ட்ரீலாம் தான் வளரும், இந்த இடத்துலயும் வளரும், இந்த 3 ரிவர் கிட்டயும் வளரும். அதுக்கு பேர் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரீ எப்படி வளரும்னா ரொம்ப வித்தியாசமான ட்ரீ. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அந்த ட்ரீல வேர் எங்கிருந்து வரும்னா கிளையில இருந்து வேர் வரும். மரத்துல கிளையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரான்சஸ். அந்த பிரான்ச் ஸ்டெம் பார்ட்னு சொல்லுவாங்க, அந்த தண்டு பகுதின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து தான் ரூட்டே வரும். மரத்தோட கிளையில இருந்து ரூட் தொங்கும், தண்ணியிலே இந்த மரம் இருக்கும். அதுக்கு பேர் தான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். பிச்சாவரம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அந்த ஃபாரஸ்ட்லாம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அதுக்கு அடுத்தது கோஸ்டல் ஃபாரஸ்ட். கோஸ்டல் ஃபாரஸ்ட்னா கரையோரம் இருக்கிறது. நீங்களே இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். கோகனட்னா என்னன்னு தெரியும், தென்னை மரம் அதிகமா இருக்கும் கடலோரம். கேஷுவரீனானா கேஷ்யூநட்ன்ற ட்ரீ வேற, அது வந்து கேஷ்யூநட் உங்களுக்கு தெரியும், அது வேற. கேஷுவரீனானா சவுக்கு மரம்னு அர்த்தம், தமிழ்ல சவுக்கு மரம். இது வந்து கோஸ்டல் ரீஜன்ல அதிகமா பார்க்கலாம். கோஸ்டல் ஃபாரஸ்ட்னா கரையோரம் இருக்கிற ஃபாரஸ்ட். லிட்டோரல் ஃபாரஸ்ட்னாலும் இதுக்கு இன்னொரு பேரு, லிட்டோரல்னாலும் கரையோரம்னு அர்த்தம். கடல் வந்து கரையில படுது இல்ல, அந்த கரையை தான் லிட்டோரல்னு சொல்லுவாங்க, இல்ல கோஸ்டல்னு சொல்லுவாங்க. இதுல ஜெனரலா சாதாரணமா கோஸ்டல் ஏரியாஸ்ல தான் இந்த ஃபாரஸ்ட பார்க்கலாம். அதனாலதான் இதுக்கு பேரு கோஸ்டல் ஃபாரஸ்ட். இங்க என்னென்ன ட்ரீ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டாமினன்ட்னா அதிகமா இந்த இடத்துல பார்க்கலாம்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் வந்து கோஸ்டல் ஃபாரஸ்ட ரெண்டு பக்கமும் பார்க்கலாம். ஈஸ்டர்ன் டைரக்ஷனா இது, வெஸ்டர்ன் டைரக்ஷனா இது. வெஸ்ட் கோஸ்ட்லயும் பார்க்கலாம், ஈஸ்ட் கோஸ்ட்லயும் பார்க்கலாம். இந்த கோஸ்ட் ஆஃப் கேரளா அண்ட் கோவா, கேரளாலையும் கோவா இந்த இடத்துல இருக்கும், கோவாவும் கேரளாவிலும் இது இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். கேரளால பாத்தீங்கன்னா, கேரளாலாம் டூர் போனவங்க இல்ல டிவில பார்த்தவங்க எல்லாம் தெரியும், இந்த இடத்துல நிறைய தென்னை மரம் பார்த்திருப்பீங்க கேரளால கோஸ்ட்ல. அதனாலதான் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு. அதுக்கடுத்து ரிவரைன் ஃபாரஸ்ட்னா ரிவர் மூலியமா உருவாகிற ஃபாரஸ்ட்னு அர்த்தம். அப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா கங்கை ரிவர் தான் ரொம்ப பெருசு, அந்த இடத்துல தான் இந்த ஃபாரஸ்ட் அதிகமா பார்க்க முடியும். தீஸ் ஃபாரஸ்ட் ஆர் ஃபவுண்ட் அலாங் த ரிவர்ஸ். இந்த ஃபாரஸ்ட்லாம் எந்த இடத்துல எல்லாம் பார்க்கலாம், ஃபவுண்ட் அலாங் த ரிவர்னா ரிவர் ஃபுல்லாவும் பார்க்கலாம், அந்த ரிவரோடைய கரையில எல்லாம் பார்க்கலாம்னு அர்த்தம். ரிவர்ஸ் ஆன் காதர் ஏரியாஸ்னா இந்த இடம் தான், ரிவர் உள்ள ஏரியா, அந்த இடத்துக்கு பேரு காதர் ஏரியான்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் நோன் ஃபார் டாமரிஸ்க் அண்ட் டாமரின் ட்ரீஸ். இது ரெண்டும் ட்ரீயோட பேரு. டாமரின் ட்ரீனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புளிய மரம். த ரிவர்ஸ் ஆஃப் கிரேட் பிளைன்ஸ்னா இதுதான். பிளைன்னா சமவெளி, கங்கை சமவெளின்னு சொல்லுவாங்க. கங்கை ரிவர் போற இடத்துல சமமா இருக்கும் இடம், அதனால அது கிரேட் பிளைன்ஸ் சொல்லுவாங்க. கிரேட்னா ரொம்ப பெரிய, அதனால கிரேட் பிளைன்ஸ் சொல்றாங்க. ஆர் மோர் ப்ராமினன்ட், அதிகமா இந்த இடத்துல பார்க்க முடியும். எந்த டைப், ரிவரன் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். மோர் ப்ராமினன்ட்னா அந்த இடத்துல அதிகமா பார்க்கலாம், அந்த இடத்துல அதிகமா தெரியும், ப்ராமினன்டா தெரியும்னு சொல்றாங்க. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த கொஸ்டின்ல. இதுல இன்னும் ஷார்ட்கட் மட்டும் எப்படி ஈஸியா படிக்கணும், எப்படி நீங்க இதை வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி இவ்வளவு பெருசா உட்காந்து படிக்க முடியாது, இது எப்படி ஈஸியா படிக்கணும்னு அந்த ஷார்ட்கட் மட்டும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதை எல்லா ஆன்சர்லயும் இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும், ரெயின் டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டிலாம் நிறைய டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க. ஹைட்டும் ஆல்டிடியூடும், ஹைட்னு கொடுத்துருப்பாங்க, இல்ல ஆல்டிடியூடு ரெண்டும் ஒண்ணுதான். ஆல்டிடியூடுன்றது மீன் சி லெவல்ல இருந்து கணக்கு பண்ணுவாங்க, கடல் மட்டத்துல இருந்து கணக்கு பண்ணதுனால அதுக்கு பேர் ஆல்டிடியூடு. மலையோட உயரம்லாம் கடல் மட்டத்துல இருந்து தான் கணக்கு பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு, அது இப்ப தேவையில்ல. ஆல்டிடியூட்னாலும் ஹைட்னாலும் ஒன்னும் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது பிளேசஸ், எந்தெந்த இடத்துல அந்த ஃபாரஸ்ட் இருக்கு, என்னென்ன ட்ரீல அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா, எந்த சீசன்ல வந்து இலை உதிரும், அது மாதிரியான சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இத ஒரு ஃபாரஸ்ட்க்கும் எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப ஷார்ட்கட்டை பார்ப்போம். நம்ம பார்த்த ஃபாரஸ்ட இங்க எவர் கிரீன் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ட்ரை ஃபாரஸ்ட், ஈஸ்டர்ன் ஃபாரஸ்ட், வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட், இதெல்லாம் இமாலயாஸோட ரெண்டு டைப். ட்ரை ஃபாரஸ்ட்லேயே தான் இதெல்லாம் பார்த்தோம். ட்ரை ஃபாரஸ்ட்க்கு அடுத்தது பார்த்தோம் மவுண்டைன் ஃபாரஸ்ட்ல. ட்ரை ஃபாரஸ்ட் பார்த்தோம், அதுக்கடுத்து மவுண்டைன் ஃபாரஸ்ட் பார்த்தோம். மவுண்டைன்ல ரெண்டு டைப் வந்து ஈஸ்டர்ன் இமாலயாஸ், வெஸ்டர்ன் இமாலயாஸ். உங்களுக்கு ஷார்ட்டா இங்க எழுதியிருக்கேன் ஆல்பைன் ஃபாரஸ்ட். அதுக்கடுத்து ரிமைனிங் ஃபாரஸ்ட் நீங்க இங்க எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை இது மாதிரி ஷார்ட்கட் மாதிரி எழுதி வச்சிங்க, எக்ஸாம் முன்னாடி ஈஸியா படிக்க முடியும். இப்ப நம்பர்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அந்த பேராகிராஃப் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா. அதனால இது மாதிரி எழுதி வச்சுங்க. எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர், அதுக்கு மேல இருந்ததுன்னா அது எவர்கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம். இது வந்து ரெயின்ஃபால். அடுத்தது என்ன, டெம்பரேச்சர் கிரேட்டர் than 20 டிகிரி சென்டிகிரேட். அதுக்கடுத்து ஹியூமிடிட்டி, அதை பெர்சன்டேஜ்ல சொன்னோம்னு சொன்னா கிரேட்டர் than 70 டிகிரி. அதுக்கடுத்து இதுல வந்து ஹைட் எல்லாம் கொடுக்கல பாருங்க, அப்ப அதை நான் எழுதல. டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அதுக்கு அளவலாம் இதெல்லாம் உங்க புக்ல இருந்து எடுத்து எழுதுறது தான் உங்களுக்கு புரியறதுக்காக. வெஸ்டர்ன் ஃபாரஸ்ட்ல ரெயின்ஃபால் வந்து மாடரேட்னு கொடுத்தாங்க, அதனால மாடரேட்னு எழுதியிருக்கேன். ஆல்பைன் ஃபாரஸ்ட்க்கு ஒரு உயரம் கொடுத்திருக்காங்க. ஈஸ்டர்ன் ஃபாரஸ்ட்ல ரெண்டு விதமான ஃபாரஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஈஸ்டர்ன் உள்ளாரையே ரெண்டு உயரத்துல ரெண்டு விதமான ட்ரீ இருக்கும்னு கொடுத்திருந்தாங்க. இதுல சில விதமான ட்ரீ இருக்கும், இதுல சில விதமான ட்ரீ இருக்கும், அதனால அது ரெண்டுத்தையும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி வெஸ்டர்ன்லயும் ரெண்டு விதமான ஹைட் இருக்கு, அதை எழுதியாச்சு. இப்ப இந்த டேபிள் இது மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கிட்டு இதை டேபிளா பிரிச்சுங்க. பிரிச்சுட்டு இதுக்கு கீழே எவர்கிரீனுக்கு கீழே
உங்களுக்கு ஞாபகம் இருக்க 5 பிளேசஸ், இப்ப தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, அது மாதிரி 5 பிளேசஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அதே மாதிரி 5 ட்ரீ உங்களுக்கு ஞாபகம் இருக்க, எபோனி, மஹோகனி, ரோஸ்வுட், அது மாதிரி 5 ட்ரீ ஒன்னொன்னுக்கு கீழேயும் அதே மாதிரி எழுதிங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத ஏதாவது 5 ஃபாரஸ்ட் படிச்சா கூட போதும், இந்த ஆன்சரை ஃபுல்லா எழுதிடலாம். கடைசியா இருக்கிற ஃபாரஸ்ட்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இப்ப பாருங்க பிளேசஸ் சொன்ன, ட்ரீயோட விதம் சொன்னேன், அதை எழுதிட்டு அதுக்கு கீழே ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஷார்ட்டா எழுதிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கிடையாது, லேக் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு எவர்கிரீன் ஃபாரஸ்ட் கீழே எழுதினீங்கன்னா அது ஞாபகம் இருக்கும். டெசிடியஸ் ஃபாரஸ்ட்ல ஸ்ப்ரிங் சீசன்ல இல்ல இயர்லி சம்மர்ல இலை ஃபால் ஆகும். லீவ்ஸ் டிராப் இன் இயர்லி சம்மர் ஆர் ஸ்ப்ரிங் அண்ட் ஸ்ப்ரிங்னு எழுதினீங்கன்னா போதும். இங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த டேபிள் நீங்க ஏதாவது ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னா அதை மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணீங்கனாலே ஈஸியா படிச்சிடலாம். இங்க கிரேட்டர் than ஈக்குவல் டு சிம்பிள் போட்டாலே போதும், நீங்க படிச்சுக்கலாம். அதுக்குன்னு எழுத தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா இருந்ததுன்னா, பாக்கிறதுக்கு ஈஸியா இருந்ததுன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா மெமரி ஆகும். அதுக்கு தான் சொல்றேன். பேராகிராஃப்ல பார்த்தோம்னா பெருசா இருக்குன்னு பயந்துருவோம். அதனாலதான் இது மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட் மாதிரி எழுதி படிங்கன்னு சொல்றேன்.